ஏ மட்டும் ஒரு வேலையை செய்தால் 20 நாட்களில் முடிப்பார், பி மட்டும் அதே வேலையை செய்தால் 30 நாட்களில் முடிப்பார். தனித்தனியாக இண்டிவிஜுவல் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த சேம் ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க, இதுதான் கொஷின்ஸ். ஸோ இந்த வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஏ 20 days, பி 30 daysனு கொடுத்துட்டாங்க. சிம்பிளாக நம்ம என்ன பண்ணால் இந்த 2 வேல்யூக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். 20, 30யோட எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 60 வரும். ஸோ எல்சிஎம் 60, எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 times வரும், இது 2 times வரும். ஸோ இந்த எல்சிஎம் வர வேல்யூ வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், டோட்டல் பீஸ் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லி எடுத்துக்கணும். மொத்த வேலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன் இல்லைங்களா. ஏதோ ஒரு வேலையை தான் ஏ 20 daysலையும் பி 30 daysலையும் செய்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த என்ன வேலை, அந்த நம்பர் ஆஃப் ஒர்க் எவ்வளோ, மொத்த வேலை எவ்வளோனா அந்த எல்சிஎம் வர வேல்யூ டோட்டல் பீஸ் ஆஃப் ஒர்க்கு, மொத்த வேலை 60 வேலை. இந்த மடங்கு வர வேல்யூ என்னென்னு எடுத்துக்கணும்னா இந்த ஏவோட இண்டிவிஜுவல் பெர் டே வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ பெர் டே ஒரு நாளைக்கு ஏவால் 3 ஒர்க் செய்ய முடியும், பியால் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்ய முடியும்னு சொல்லி இந்த டோட்டல் எல்சிஎம் வேல்யூ டோட்டல் பீஸ் ஆஃப் ஒர்க்குன்னு எடுத்துக்கணும். இந்த வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெர் டே வேல்யூ, ஒரு நாளைக்கு ஏவால் செய்ய வேண்டிய மொத்தம் எவ்வளோ பீஸ் செய்ய முடியும், ஏவால் 3 பீஸ் செய்ய முடியும், பியால் 2 பீஸ் செய்ய முடியும். அப்போ 2 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 5 பீஸ் செய்வாங்க. இவங்க 3 பீஸ், இவங்க 2 பீஸ் ஒரு நாளைக்கு செய்வாங்க. டோட்டல் பீஸ் ஆஃப் ஒர்க் 60, ஒரு நாளைக்கு 5 பீஸ் செய்வாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ டேஸில் பண்ணுவாங்கன்னா 12 daysல. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்திங்கன்னா 12 daysல அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க.